அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தில் நாங்கள் 6ஆம் தரத்தில் இருக்கிற 4ஆம் பாடம் இஸ்லாம் பாடத்தில் 4ஆம் பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதற்கான சிறு குறிப்புகளையும் கற்ற முடிவில் நீங்கள் சிறு குறிப்புகளையும் தயார்படுத்தி வைத்துக்கொள்ளுங்க. நல்ல முறையில் கிரகித்தால் பயிற்சிகள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். அதே நேரம் பரீட்சையில் உங்களுக்கு இந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்விகளுக்கு முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வரும். அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தில் நாங்கள் பிரவேசிப்போம். ரைட், இன்றைய பாடத்தை பாருங்கள் மாணவர்களே, அல்லாஹ்வின் படைப்புகள் பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். ரைட், அல்லாஹ் பற்றிய விடயத்தை பற்றி நாங்கள் முதலாம் பாடத்தில் படித்தோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 2ஆம் பாடத்தில் தௌஹீத்ன்ற தலைப்பில் படித்தோம். 3ஆம் பாடத்துலையும் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தான் படைப்பாளன்ற ரீதியில் விளங்கி கொண்டோம். 4ஆவது பாடமும் அதோடைய கனெக்ட் ஆகின தொடர்பு பட்ட ஒரு பாடம், அல்லாஹ்வின் படைப்புகள். இப்போ நாங்கள் நிறைய விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். அல்லாஹோட படைப்புகளில் ஏராளமான விடயங்கள், சூழலில் இருக்கிற விஷயங்கள், வீட்டில் உள்ள விடயங்கள், நாங்கள் கண்ணுக்கு புலப்படுகின்ற நிறைய விடயங்கள் பற்றி பார்த்துக்கிறோம். அதை 2 வகையில் விளங்கி கொள்ளலாம். சிலவற்றுக்கு உயிர் இருக்குது, உயிருள்ள படைப்பினங்கள் இருக்குது. அல்லாஹ் சிலவற்றை உயிரற்ற படைப்பினங்களாக படைத்திருக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு சார்ட் வரைஞ்சிருந்தனால உயிருள்ள அல்லாஹ்வின் உயிருள்ள படைப்பினங்கள் என்னென்ன, அல்லாஹ் உயிரற்றதாக படைச்சிருக்கிறது என்னதுன்னு. இப்போ பாருங்கள், உயிர் உள்ளதுன்னு வரும்போது எங்களுக்கு விளங்குது மனிதர்களாகிய நாங்கள் உயிர் உள்ளவர்கள். மிருகங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள், தாவரங்கள், மீன்கள், இதெல்லாம் உயிர் உள்ளவை. அதே நேரமானவர்களே, எங்களோட கண்ணுக்கு புலப்படாத, வெற்று கண்களுக்கு புறப்படாத சில விஷயங்கள் இருக்குது, நுண்ணங்கிகள்னு சொல்லுவோம். நீங்கள் சயின்ஸ் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அதாவது பாக்டீரியாக்கள், ஃபங்கஸால், இப்படியானதால் எங்களுக்கு வெற்று கண்ணுக்கு புலப்படாது. ரைட், ஆனால் சூழலில் இருக்குது கிருமிகள், இப்படியானதால் எல்லாம் அதுவும் இறைவனால் படைக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தான். ரைட், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அல்லாஹ் உயிருள்ளவற்றை படைத்திருக்கிறான்னு தெளிவாக விளங்குது. சூழல்லையும் நிறைய விடயங்கள் இருக்குது. ரைட், அதே மாதிரி உயிரற்ற விடயங்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உயிரற்ற விடயங்கள்னால் என்ன? உயிரற்ற விடயங்கள் நீங்கள் படைப்பினங்களை பார்த்து சொல்லுங்கள். உங்களை முன்னால் விளங்குதுன்ற மலைகள், ரைட், அதோட மண் இருக்குது, நீர், நெருப்பு, அதே நேரம் ஆறு, ஆறோடு சம்பந்தப்பட்ட கடல், நீர்வீழ்ச்சிகள், இதுகளெல்லாம் இவையெல்லாம் உயிரற்ற சடப்பொருட்கள். ரைட், இதுக்கு உயிரற்ற சடப்பொருட்கள்னு சொல்லுவோம். சடப்பொருள். ஓகே, நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க கட்டாயம். அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ரைட், அதே மாதிரி எங்களை சுற்றி வர சக்திகள் இருக்குது. சில சக்திகளால் தான் உலகத்தில் நாங்கள் நிறைய விடயங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். வெப்ப சக்தி, காந்த சக்தி, மின், காற்றால் சக்தி பிறப்பிக்கப்படுது, அணுவால் பிறப்பிக்கப்படுது. இதிலெல்லாம் என்னது? உயிரற்ற விடயங்கள் தான். சக்திகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் இதெல்லாம் படைச்சது யார்? இறைவன் அல்லாஹ். சரியா? அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சிக்கணும். பிரமாண்டமான படைப்புகள்னால் மிகப்பெரிய படைப்புகள், பெரிய அளவில் எங்களுக்கு சில நேரம் அவை கண்களுக்கு புலப்படுது, சில நேரம் கண்களுக்கு புலப்படாமல் தொலைவில் காணப்படுது. ரைட், இப்படியான பிரமாண்டமான விடயங்கள் தான் கோள் மண்டலம். கோள்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நேரடியாக கண்டு இல்லை, தொலைவில் இருக்குது பிரமாண்டமான கோள்கள். ஒரு பூமி என்றது நாங்கள் வசிக்கிற கோளே மிகப்பெரிய ஒரு கோள். அதே மாதிரி வியாழன், செவ்வாய், புதன், இப்படி பிரமாண்டமான கோள்கள் தொலைவில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு தொலைவில் இருக்குது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த மாதிரி படைப்பினங்களும் மிக அற்புதமான படைப்பினங்கள், எங்களுக்கு நிறைய பயன்தார படைப்பினங்கள். ஆனால் தொலைவில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்குது பிரமாண்டமான படைப்பினங்கள். இவற்றுக்கும் உயிர் கிடையாது. ரைட், இப்போ நாங்கள் நிறைய விஷயம் படித்தோம். உங்களோட சார்ட்டில் நீங்கள் உயிருள்ள அல்லாஹ்வின் படைப்பினங்கள், உயிரற்ற
அல்லாஹ்வின் படைப்பினங்கள்னு சார்ட்டை அழகாக வரைஞ்சி கொள்ளுங்க. உயிர் உள்ளதில் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தந்ததெல்லாம் எழுதி கொள்ளுங்க. மனிதர்கள், பிராணிகளில் பூச்சி இனங்கள், குருவினங்கள், அதே மாதிரி மிருகங்கள், இதெல்லாம் எழுதலாம். அதே மாதிரி உயிரற்ற விடயங்களில் நிறைய விஷயங்கள், சடப்பொருட்கள் எல்லாம் வரும். மலைகள், மலைத்தொடர்கள், மண், நீர், வெப்பம், இந்த நெருப்பு, இப்படியானது. அதே மாதிரி சக்திகள் எழுதி கொள்ளுங்க. மின்சக்தி, அணுசக்தி, அதே மாதிரி காற்று, வெப்பம், இதெல்லாம் எழுதலாம் உயிரற்ற விடயங்களில். இப்போ அழகாக சார்ட்டை நீங்கள் வரைஞ்சிருக்கணும். அதை மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனீங்கன்றாலே உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட். பிரமாண்டமான படைப்பினங்களையும் எழுதிக்கொள்ளுங்க. உயிரற்ற பிரமாண்டமான படைப்பினங்கள், கோள் மண்டலம், சந்திரன், சூரியன், நட்சத்திரம், இவற்றையும் எழுதி கொள்ளணும். இதெல்லாம் அழகான முறையில் இயங்குது இல்லையா? உலகத்தில் ஒரு சமநிலையில், ஒரு சுற்றுவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டபடி சூரியன் உதிக்குது, உரிய நேரத்தில் சூரியன் மறையுது, சந்திரன் வருது, குருவியினங்கள் காலையில் கீச்சிடுது, வழியில் போகுது, சாப்பாடு தேடி, அந்த நேரம் மாலை நேரம் அதில் கூடுகளுக்கு வருது. இரவு நேரத்தில் சில பூக்கள் பூக்கின்றன, சில பூக்கள் காலை நேரத்தில் பூக்கின்றன. இதெல்லாம் அழகான முறையில் ஒரு திட்டமிட்டபடி அல்லாஹ் செயல்படுத்துகிறான். ரைட். இதெல்லாம் இயக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அவன் மிகவும் அற்புதமானவன் இல்லையா? இந்த அளவு அழகிய முறையில் உலகம் இயங்கிக் கொண்டே போகுது. மனிதர்கள் அதெல்லாம் கை வைக்காமல் அது சுயமாக இயங்குது. அல்லாஹ்ட திட்டமிட்டபடி அழகிய முறையில் இரவு பகல் அமையுது. இப்படியான விடயங்கள் மிகவும் அற்புதமானதாக இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ், மிகவும் அற்புதமானது. எங்களுக்கு நிறைய விடயங்கள் அவற்றை பார்த்து படிக்க இருக்குது, அதை ஆராய்ந்து படிக்க இருக்குது. நிறைய விடயங்கள், ஏராளமான விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த சூழலை ஆராய்ந்து படிங்க. வெறுமனே உலகத்தில் வாழ்ந்துட்டு மடிஞ்சு மௌத்தாகமான ரைட். அப்போ நீங்கள் நிறைய விடயங்கள் இந்த உலகத்தில் செய்ய இருக்குது. ஏன்னா படைப்பினங்களை ஆராய்ச்சி படிங்க, ஆராய்ச்சிகள் செய்யுங்க, அல்லாஹ்ட அற்புதங்களை மெச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா மெய்சில் இருக்க வைக்கிற விடயங்கள், நிறைய விடயங்கள் அல்லாஹ் அழகிய முறையில் உலகத்தில் நடத்தி கொண்டு போகிறான். ஆகவே அவன் தான் படைப்பாளன். அதே நேரம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே, மனிதர்களை மட்டுமல்ல படைக்கல. மனிதர்கள்ன்றது மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 படைப்பினங்கள் எல்லாம் மெயினாக படைச்சிருக்கிறான். ஒன்று ஜின் இனம், அடுத்தது மலக்குகள். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். அதே மாதிரி ஜின்கள் எதால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க? வெரி குட், நெருப்பால். இந்த மாதிரி கேள்விகளும் அடிக்கடி எம்சிக்யூவில் வரும். கோடிட்டுகன்றதில் இல்லாட்டி கீரிட்டேட நிரப்புக. எதனால் படைக்கப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் மண்ணால், மலக்குகள் ஒளியால், ஜின்கள் நெருப்பால். வெரி குட், ரைட். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதை நீங்கள் கட்டாயம் நம்பணும். ஏன்னா அல்லாஹுக்கு பிறகு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது மலக்குகளை பற்றி. அது குர்ஆன்லேயும் வருகுது பாருங்கள். 2வது ஆயத்தில் வருகுது, விசுவாசிகள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அதுக்கப்புறம் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றனர். நாங்கள் சொன்னோம் ஆமந்து பில்லான்ற அந்த தொடரில் 6 விடயங்கள் இருக்குது. இதில் முதல் 4ஐயும் ஆர்டராக தந்திருக்குறாங்க. அல் குர்ஆனில் வந்திக்குது இந்த வாக்கியம், ரைட். அல்லாஹ், அதுக்கு பிறகு மலக்குகள், அதுக்கு பிறகு வேதங்கள், அதனுடன் ரசூல்மார்கள். 5வது எது? மறுமை நாள். வெரி குட். 6வது எது? கலா கதர், அல்லாஹ்வின் திட்டத்தின்படியே இந்த உலகம் இயங்கும், இதுக்கு பிறகு இயங்கிக் கொண்டே இருக்குதுன்றதையும் நாங்கள் நம்புறது. அல்லாஹ்வின் திட்டம், ரைட். அதுதான் கலா கதர்ன்னு சொல்கிறோம், ரைட். அதை பற்றியெல்லாம் விரிவாக நாங்கள் பாடங்களில் படிப்போம், ரைட். இது அல் குர்ஆன் வாக்கியம் உண்டு. அதையும் நீங்கள் ஒரு சிறு குறிப்பாக எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எக்ஸாமில் வரலாம், ரைட். விசுவாசம், அதாவது ஈமான் பற்றி குறிப்பிடப்படுகின்ற ஓர் அல் குர்ஆன் வாக்கியம் எழுதுக, அல் குர்ஆன் வசனம் ஒன்று எழுதுக அண்டு வந்துச்சுன்னா நீங்கள் இதை மனனம் செய்திருக்கணும் மாணவர்களே. சாதாரணமாக அல் குர்ஆன் வாக்கியங்கள் வரலாம், அல் குர்ஆன் வசனங்கள் கேட்டு எக்ஸாம் பேப்பரில் வந்திருக்குது. பெரிய பெரிய கிளாஸஸாக போக்குள்ள ஹதீஸ்கள், அல் குர்ஆன் வாக்கியங்கள் எல்லாம் வருகுது. ஆகவே இதனையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். கலர் பென் ஒன்று எடுத்து
ஈமான் பற்றிய நம்பிக்கையை குறிப்பிடும் ஒரு அல் குர்ஆன் வாக்கியம், ரைட், வசனம் என்றுட்டு இதை எழுதி வைத்து கொண்டால் நல்லா எக்ஸாம் டைம் இதை நீங்கள் மனனம் செய்து கொண்டு போங்க. அதோட வந்து இதில் உள்ளடக்கத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி, ஏழுமண்டா அந்த ஆயத்து இலக்கத்தையும் வசனத்து இலக்கத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 285 இருக்குது அதையும் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், ரைட். அப்படி தான் எழுதப்படணும். அல் குர்ஆன் வசனம் எழுதுகிறான்னா அந்த வாக்கியத்தை அப்படியே எழுதிட்டு அதில் முதலாவது இருக்கிற 2வது ஆயத்தில் 285வது வசனத்தில் இது பதியப்பட்டிருக்குது, ரைட். அதையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், ரைட். அடுத்தது போவோம், ரைட். உங்களுக்கு தெரியும் நாங்கள் மனிதர்களை பற்றி படிக்கும்போது மனிதர்களோட வரலாறு நான் சொல்லி தந்தேன். முதலாவது ஆண் வந்து அல்லாஹ் படைத்த முதலாவது மனிதர் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரைட். அவருக்குன்ட்டு ஒரு மனைவி படைக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ரைட். இவங்க 2 பேரையும் படைத்தது வந்து மண்ணால், ரைட். மலக்குகளில் பார்த்து படிக்கிறோம்னா மலக்குகளில் பற்றி தான் இதில் நிறைய விஷயம் படித்து தரப்போகிறோம். நீங்கள் இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸில் எழுதிக்கொள்ளணும். மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி மண்ணால் படைக்கப்படுறோம், நடமாடுறோம், உணவு உட்கொள்கிறோம், ரைட். ஏற்கனவே ஒரு கேள்வி வந்துச்சு, மனிதரையும் மரத்தையும் ஒப்பிட்டு அட்டவணைப்படுத்துங்க. கடைசி பாடத்தில் நான் சொல்லி தந்தேன். அதுக்கான வீடியோகள் அப்லோட் பண்ணிருக்கிறேன். யாரும் பார்க்க தவறி இருந்தால் ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் இருக்குது. கிரேட் 6க்குரிய அனைத்து பாடங்களும், இஸ்லாம் பாடத்துக்குரிய அனைத்தும் நான் இதில் பதிவிடுவேன். அவற்றை பார்த்து வீட்டிலேருந்தே படித்து கொள்ளலாம், ரைட். இன்று நான் மலக்குகளை பற்றி நிறைய விஷயம் சொல்லித்தரப்போகிறேன், ரைட். அதுலேயும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸில் மலக்குகள் பற்றியது, மலக்குகள் தலைப்பை போட்டுட்டு ஒளியால் படைக்கப்பட்டனர் நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண் பெண்ணுன்னு ஜோடிக்குதா? இல்லை, ஆண்களும் இல்லை, அவங்க பெண்களும் இல்லை. அல்லாத படைப்பினமான அவங்கள ஆண் பெண்ணுன்னு வேறுபாடு இல்லை, ரைட். அவர்களுக்கு பிள்ளைகள், பெற்றோர், குடும்பம் இது ஒன்றும் இல்லை. அதே நேரம் அவங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரி பசி, தாகம், ஆசை, தூக்கம், களைப்பு இது ஒன்று, முதிர்ச்சி, தளர்ச்சி இது ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை. அவங்களோட வேலையே அல்லாஹ்வை வழிபடுறது, அதே மாதிரி அல்லாஹோட கட்டளைகளுக்கு பணிபுரிகிறது. அல்லாஹ் சொல்கிறத அதன்படி செய்வாங்க, ரைட். அப்போ அதைத்தான் மலக்குகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனிதர்கள் மாதிரி சுயாதீனமான வாழ்க்கை ஒன்று இல்லை. அப்படின்னா எங்களுக்கு தான் நாங்களுக்கு பசி வரும், தாகம் வரும், களைப்படைவோம், முதிர்ச்சி, தளர்ச்சி. இளமையாக இருந்தவங்க முதிர்ச்சி அடைவாங்க, வயதுகள் போகுது, தளர்ச்சி அடைகிறோம். இப்படியான விடயங்கள் ஒன்றும் மலக்குகளுக்கு இல்லை, ரைட். அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க வந்து தெய்வீகத்தன்மை இல்லை. அவங்க நினச்சதெல்லாம் அவங்களுக்கு செய்ய இயலாது. ஆனால் அல்லாஹ்வோட படைப்பினங்கள்ன்ற வகையில் அல்லாஹ்வுக்கு பணிவிட செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வால் ஏவப்பட்டதை நீங்கள் இப்படி செய்யுங்கன்னா அந்த உரிய மலக்கு அந்த விடயத்தை செய்து விடுவார், ரைட். அப்போ மலக்குகளோட எண்ணிக்கை எத்தனை மற்ற கேள்வி வந்துச்சுன்னா 10ன்னு சொல்லிடுற படம், ரைட். மலக்குகளில் முக்கியமான ஆட்கள், மெயினான தலைவர்கள் மாதிரி இருக்கிறவங்க தான் 10 பேர். அதுலேயும் பெரிய கேப்டன், ஆகலும் பெரிய மலக்கு வந்து முதன்மையானவர் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரைட். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் 10 பேர் தான் முக்கியமான ஆட்கள். ஆனால் மலக்குகளோட எண்ணிக்கை எங்களுக்கு தெரியுமா? மனிதர்கள் எங்களுக்கு தெரியா. மலக்குகளோட எண்ணிக்கையை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான், ஓகே. மலக்குகள் எண்ணில் அடங்காதவர்கள் தான் நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ்க்கு மட்டும்தான் மலக்குகள் எத்தனை பேர் படைச்சிருக்கிறான்ன்ற விஷயமெல்லாம் தெரியும், ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலக்குகளுக்கு சார்ட் ஒன்று இந்த பாடத்துலேயும் நீங்கள் போடணும், ரைட். ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்தீங்கன்ற தேவையில்லை. நான் முதல் 2வது பாடங்களில் நான் சார்ட் வடிவில் மலக்குகளோட பெயர், மலக்குகளோட பணிகள்ன்ற எழுதிக்க சொன்னேன். நான் இந்த பாடத்துலேயும் அதில் ஒரு ரிவிஷன் செய்ய போகிறேன், ரைட். மலக்குகளில் கேப்டன்னு சொன்ன முதன்மையானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரைட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் பெயர்கள் இருக்குது. அது எக்ஸாமில் கட்டாயம் வர கேள்வி. ஓலெவலுக்கு கூட இந்த கேள்வி அடிக்கடி வரதுண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் பெயர்கள் இருக்குது. அது வந்து அர்ரூஹ் உண்டு, நாமூசுல் அஹ்லம் உண்டு, ரூஹுல் குதுஸ்
என்று 3 சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதுக்கு சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். அவரோட பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர் 3: நாமூசுல் அஹ்லாம், ரூஹுல் குதுஸ், ரூஹ். ரைட். அவர் என்ன செய்வார்னா, அவரோட பணி என்னன்னா, அல்லாஹ் வஹிகளை தரப்போக்கல அந்த வஹியை கொண்டு போய் உரிய தூதருக்கு கொடுப்பார், நபிமாருக்கு கொண்டு போவார். இந்த நபிக்கு இந்த செய்தியை கொடுத்துருங்க, அல்லாட வஹின்றது இறைக்கட்டளை இல்லையா, அந்த வஹியை கொடுத்துருங்கன்னா இவர் போயிட்டு உரிய தூதருக்கு முன்னால் போய் அந்த வஹியை உரிய முறையில் அழகிய முறையில் கொடுத்துட்டு வருவார். அதுதான் இவரோட பணி. அப்போ வஹியை அல்லாஹ்விடமிருந்து தூதருக்கு எடுத்து செல்வது, நபிமாருக்கு எடுத்து செல்வது. அவரோட சிறப்பு பெயர்கள் கேட்டு கேள்வி வரும். அடுத்தது நாங்கள் பார்க்கணும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். 2வது ஆள் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர் தான் இந்த சூழலில் இருக்கிறார். மழை, வெயில், காற்று, நீர், நெருப்பு, இது எல்லாத்துக்கும் பொறுப்பு. இந்த இடத்துல மழை பெய்விக்கணும், இந்த இடத்துல வெயில் வரணும், இந்த இடத்துல நெருப்பு அணிவுகள் வரும். இப்படியானதுகள் எல்லாம் எல்லாம் ஆர்டர் கொடுக்க அதை இயக்குபவர், அதை பொறுப்பேற்று இயக்குபவர் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தவர் யார்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபீல்னு முடிஞ்சிச்சுன்னா அவர் தான் சூர் ஊதுவார். நிறைய பேர் இது குழம்பிக்கிறது, இஸ்ராஃபீலையும் இஸ்ராஈலையும் குழப்பிக்குவாங்க. அது கட்டாயம் எம்சிக்யூவில் கேள்வியாகவும் வரும். பிள்ளைகள் குழம்பிக்கொள்கிற விடயங்கள் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேள்வியாக வருது. ஆகவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தான் சூர் ஊதுவார். அவர் தான் 2 சூருக்கு பொதுப்பானவர். 1வது சூர் உலக அழிவு வரும் என்று சொல்லி தந்திருக்கிறேன். 2வது சூர் ஏற்பட்டால் என்ன வரும் உங்களுக்கு தெரியும். மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடுவோம். இதெல்லாம் பழைய பாடங்களில் நான் தெளிவாக நிறைய விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அந்த பாடங்களை பார்த்து இல்லாட்டி கட்டாயம் அதையும் பார்த்து படித்து கொள்ளுங்கள். ஏன்னா எக்ஸாமில் கட்டாய கேள்விகள் அமையும். ரைட். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தானே சூர் ஊதுபவர். 1வது சூர், 2வது சூர் ஊதுவார். அவர் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். இன்னும் ஊதப்படலில் ஊதுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். அல்லாட கட்டளை கிடைச்சோன்னே அவர் ஊதுவார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, மலக்குல் மவுத். ரைட். மலக்குல் மவுத்ன்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். ஈல்ன்றது ஈயன்னா வாரதால் அந்த பேரில் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவர் தான் உயிர் பறிப்பவர். மனிதர்களோட உயிரை பறிக்கிறவர் யார்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். ஆகவே மாணவர்களே, உயிரை பறிக்கிறது, மனிதர்களே ஆகிக்கிட்ட பிராணிகளே ஆகிக்கிட்ட உயிரை வாங்குவதற்கு பொறுப்பாக இருக்கிறவர் யார்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, அதை எழுதி கொள்ளுங்க, மலக்குல் மவுத். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி. ரகீப் அதீத்ன்ற இந்த இருவரும் எங்களோட கைகளில் நன்மை தீமைகளில் பதிகிறாங்க. நன்மையை பதிகிறவர் வலது கையில் பதிகிறார். நாங்கள் செய்கிற அன்றாடம் செய்கிற வேலைகளை பார்த்து நீங்கள் செய்கிற நல்ல விடயங்களை வலது கையில் அவர் எழுதி கொண்டே போகிறார். அது ரகீப் அலைஹிஸ்ஸலாம். அதீத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்? நீங்கள் அன்றாடம் செய்கின்ற தீய விடயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் உங்களோட இடது கையில். ரைட். அது பதிவு செய்து வைக்கிறாங்க. நாளோட இறுதியில், அதாவது இன்றைய நாள் முடிவில் அதை கொண்டு போய் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிறாங்க. அதே மாதிரி முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம்ன்றது யார்? நான் ஏற்கனவே இதை உங்களை பற்றி சொல்லி தந்தேன். ரைட். நாங்கள் இதை விரிவாக படிச்சிருக்கிறோம். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்காக வேண்டி எங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க? கப்ரடிகளில் காத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் மரணித்த உடனே, நாங்கள் மௌத்தாகின அடுத்த கணம் கப்ரில் அடக்கப்படுவோம். கப்ரில் எங்களுக்கு விசாரணை தொடங்கிடுவாங்க. இந்த விசாரணை செய்கிறவங்க 2 பேர் தான் முன்கர் அலைஹிஸ்ஸலாமும் நக்கீர் அலைஹிஸ்ஸலாமும். அதே நேரம் சுவர்க்கத்துக்கு பொறுப்பாக ஒரு தளபதி ஒரு ஆள் இருக்கிறார். அவரோட பேர் தான் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரம் நரகத்தில் தளபதி, நரகத்துக்கு மெயினாக பொறுப்பு கொடுத்திக்கிறான் அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ரைட். இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 10 பேர். ரைட். நாங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், என்னோடய சேர்ந்து படிங்க.
இடைக்கிടെ பார்க்காம சொல்லி பழகுங்க. அப்போ 10 பேரையும் ஞாபகம் வரும், 10 பேரோட பணிகளையும் ஞாபகம் வரும். அப்போ அவங்களுக்கு கேள்வி வரலாம் எக்ஸாமில். மலக்குகளில் முதன்மையான 10 பேரை பெயரிட்டு அவர்களது பணியை அட்டவணைப்படுத்துக. அட்டவணை ஒன்றில் எழுதுங்க. அட்டவணைப்படுத்துகன்னு கேட்கலாட்டியும் பட்டியல் படுத்துக எது கேட்டிருந்தாலும் நீங்கள் அழகிய அட்டவணை ஒன்றில் கிளியராக எழுதுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வரவர், அல்லாஹ்விடமிருந்து தூதர்களுக்கு வஹி கொண்டு வரவர். அவருக்கு சிறப்பு பேர் 3 இருக்குது, ரைட்? அதெல்லாம் படிச்சுக்கொள்ளுங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்தில் இருக்கிற இந்த காற்று, நீர், நெருப்பு, மழை, வெயில் இது எல்லாத்துக்கும் பொறுப்பானவர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவதற்கு பொறுப்பானவர். முதல் சூர், 2வது சூர் ஊதுவார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உயிர் வாங்குவதற்கு பொறுப்பாக இருக்கிறார், உயிரினங்களோட உயிரை பறிப்பார். அதே மாதிரி ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட நன்மை தீமைகளை பதிவு செய்கின்றனர். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கப்ரு அடிகள் எங்களோட விசாரணையை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தோட பொறுப்பாளி தளபதியாக இருக்கிறார். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மலக்கு. இதுதான் இந்த 10 பேரும் 10 பேரோட பணிகளும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். மலக்குகளோட கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா, மலக்குகளோட பண்புகள் நான் நிறைய சொல்லி தந்தேன். அவங்க ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண் பெண் இல்லை, குடும்பம் உறவுகள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. அவங்களுக்கு பசி, தாகம், களைப்பு, சோர்வு, முதிர்ச்சி இதொண்டும் வரதில்லை. அவங்களுக்கு தெய்வீக தன்மையும் இல்லை. அல்லாஹ்வை இந்த கட்டளையை அதன்படியே நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறாங்க. இது அடிக்கடி கேள்விகளில் வரும். இவற்றையெல்லாம் நீங்கள் மனனம் செய்து கொள்ளணும். பாருங்கள், என்னோடய நீங்கள் ரிவிஷன் ஒன்று செய்தீங்கன்னா இப்போ உங்களோட மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும், ரைட்? திரும்ப ரிவிஷன் ஒன்று எக்ஸாம் டைம் இடைக்கடை நீங்கள் ரிவிஷன் பண்ணினீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் இதில் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா, மீட்டல் ஒன்று செய்தீங்கன்னா எக்ஸாமுக்குன்னு புதுசாக இஸ்லாம் படிக்க தேவையில்லை. ஒரு இலகுவான பாடம். இப்போ உங்களோட சிறு குறிப்புகள்லையும் நீங்கள் அழகிய முறையில் ஒவ்வொரு பாடத்துலையும் எழுதி வைக்கிறீங்கெல்லாம் இருக்கும். நான் எப்படி எழுதுறேன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லி தந்தேன். அதெல்லாம் நீங்கள் அழகிய முறையில் எழுதி வைத்திருக்கிறீங்கன்னா எக்ஸாம் டைம் அந்த சிறு குறிப்பை மட்டும் நீங்கள் ஒழுங்காக வாசிச்சுட்டீங்கன்றாலே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கை பாட புத்தகத்தை பிரட்டி கடைசி நேரம் அவசரமாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியாக அழகாக எழுதி வைத்துக்கொள்ளுங்க. தேவையானதை மட்டும் எழுதுறது, முழு பந்தியையும் பார்த்து எழுதுகிற சிறு குறிப்பல்ல. எப்படியானது அதில் எழுதி கொள்ளணும், எக்ஸாமுக்கு எது தேவைன்னு சொல்லும் போது அதை மட்டும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளணும், ரைட்? சரி, இப்போ மலக்குகள் பற்றி நல்லா விளங்கிச்சு தானே இல்லையா? இப்போ நாங்கள் பார்ப்போம் ஜின்களோட பண்புகள். ஜின்கள்ண்டா எப்படியானாக்கள் உங்களுக்கு தெரியணும். ஜின்களோட பண்புகளை பட்டியல் படிச்சுன்னா என்ன எழுத போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வைத்து கொள்ளுங்க. ஜின்கள் எதால் படைக்கப்பட்டவங்க நான் சொல்லி தந்தேன், வெரி குட். நெருப்பினால் படைக்கப்பட்டவங்க. ஆனால் இவங்களை பார்த்தோன்னா மனிதர்களோட ஒத்துமைகள் இருக்குது. மனிதர்களை போலே இவங்களுக்கு இடையில் ஆண்கள் பெண்கள்னு 2 வர்க்கம் இருக்குது. ஜின்களில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி மனிதர்களை போல் இவங்களுக்கும் பசி, தாகம், உறக்கம், ஆசை இப்படி எல்லாம் இருக்குது, களைப்பு இப்படி எல்லாம் மனிதர்களை போல ஜின்களுக்கும் இருக்குது. அதே நேரம் ஜின்களுக்கும் குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் இருக்குது, ரைட்? அப்போ ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைத்தான். இந்த 3 வர்க்கத்தையும் ஜின்கள், மலக்குகள், மனிதர்கள் என்னது நாங்கள் ஏவப்பட்டிக்கிறோம், அல்லாஹ்வை வணங்கி வழிபடணும், சரியான விதத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடணும். அதுக்கு தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், ஏராளமான விடயங்களே மனிதர்கள் செய்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வை வழிபடுறதுல பொடுப்போக்காக இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கப்படாது. அல்லாஹ்வை வழிபடுறது தான் எங்களோட வாழ்க்கையில் முதன்மை நோக்கம். நாங்கள் தொழுது ஓதி அல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து கொண்டு மற்ற விடயங்களை, சரியான விடயங்களை செய்யணும். அதுதான் எங்களோட வாழ்க்கையாக அமையணும், ரைட்? ஜின்களுக்கு மத்தியில் சிலவங்க இருக்கிறாங்க இறை கிடைப்பார். மனிதர்களையும் நல்ல மனிதர்கள், தீயவர்கள் நிற்கிறாங்க தானே, அதே மாதிரி ஜின்கள்லையும் நிற்கிறாங்க. அல்லாஹ்க்கு நல்ல பணிவிட செய்கிற நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க, கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட இறை கட்டளைகளுக்கு மாறு செய்கிறவங்க, அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறானோ அதை செய்கிறது இல்லை. அவங்களுக்கு தான் நாங்கள் ஒரு பெயர் கொடுக்குறோம், ஷைத்தான்கள். ஆகவே ஷைத்தான்கள்ன்றது யார்?
ஷைத்தான்கள்ன்ற ஜின் வர்க்கம் ஒரு கூட்டம். ரைட், ஜின் வர்க்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஷைத்தான்கள். ஆகவே கேள்வி வரும், மலக்கு கூட்ட வர்க்கத்தினரா ஜின் வர்க்கத்தினரா? அந்த ஜின் வர்க்கத்தினர். சரியா? நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது. அதுலேயும் இந்த மெயினாக ஷைத்தானில் ஆகலம் பெரியவர் தான் நாங்கள் சொல்கிறோம் எப்படின்ட்டு, இந்த இப்லீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த தலைவன், ஷைத்தான்களோட தலைவனுக்கு தான் நாங்கள் யாருன்னு சொல்கிறோம்? இப்லீஸ்ன்னு. இவன் வேலையை வழி கெடுக்கிறது மனிதர்களை. இவன் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறவன்றதால, அல்லாட கட்டளை புறக்கணிப்பதனால இவன் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்கு மாறு செய்து கொண்டே, மனிதர்களை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறான். ரைட், அவனுக்கு தான் இப்லீஸ் என்று சொல்கிறோம். ஆகவே மாணவர்களே, இந்த 3 படைப்பினங்கள் தான் அல்லாஹ்வோட மெயினான படைப்பினங்கள். மனிதர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியும். மலக்குகளோட பண்புகளும் மெயினான ஆக்கள் யார் யாருன்னு சொல்லி தந்திருக்கிறேன், அவங்களோட பணிகளை சொல்லி தந்திருக்கிறேன். கேள்வியாக வரலாம். ஜின்களோட பண்புகள் அடுத்தது கேள்வியாக வரையலாம். ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் என்னென்ன ஒத்துமைக்குது அது கேள்வியாக கூட வரலாம். ரைட், இதில் தான் தெரியணும். இது தான் அடிப்படையாக இந்த பாடத்தில் கேள்வியாக வரும். சரி, பயிற்சிக்கு போவோமா மாணவர்களே? பயிற்சியை பாருங்கள். அல்லாஹ்வின் பிரமாண்டமான 2 படைப்பினங்கள். பிரமாண்டமன்ற அளவில் பெரிய விடயங்கள். கோள் மண்டலம் அல்லாஹ் படைச்சிக்கிறது பெரிய ஒரு இது இல்லையா? அதே மாதிரி சூரியன், சந்திரன், மலைத்தொடர்கள், இதெல்லாம் பிரமாண்டமான படைப்பினங்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதனால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற முதல் மனிதர்கள் யாவரும் மண்ணால் படைக்கப்பட்டவங்க, மண்ணினால் படைக்கப்பட்டவங்க இல்லையா? ரைட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் 2 கேட்குறாங்க. 3 சொல்லி தந்துட்டேன். நாமூசுல் அஹ்லம், அதே மாதிரி ரூஹுல் குதுஸ், ரூஹ். இந்த 3ல் ஏதாலும் 2 நீங்கள் எழுதினா சரி. மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு அட்டவணைப்படுத்துங்க. இப்படி தான் கேள்வி வரும். மனிதர்கள் மலக்குகளுக்கு வேறுபாடு, மலக்குகள் ஜின்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது, அப்படி கேள்வி வரையலாம். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை எது அட்டவணைப்படுத்துங்க. இப்படி ஒற்றுமை வேற்றுமைகள் கேட்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் என்று நான் சொல்கிறேன் திரும்பவும். மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவங்க, மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அப்போ மலக்குகளோட பண்புகள் மனிதர்களோட பண்புகள்னு ஒரு அட்டவணை படுத்தணும். அழகாக எழுதணும். இங்கே மண்ணால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னால் அடுத்த பக்கம் ஒளியினால் படைக்கப்பட்டவங்கன்னு எழுதணும். சம்பந்தப்படுறதுகள் தான் எழுதணும். இவங்களுக்கு மனிதர்களுக்கு பசி, தாகம், ஆசை, களைப்பு, முதிர்ச்சி, வளர்ச்சி எல்லாம் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் மலக்குகளுக்கு அவை ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவை ஒன்றும் இல்லை என்று எழுதுறதில்லை. இவர்களுக்கு பசி, தாகம், களைப்பு, முதிர்ச்சி, தளர்ச்சி, வளர்ச்சி ஒன்றும் இல்லை என்று எழுதணும். ரைட், வருஷ வாக்கியத்தை எழுதணும். அதே நேரம் உங்களுக்கு தெரியணும், மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? இறைவனை வழிபடுவதுடன் இந்த உலகளாவிய ரீதியில் நிறைய விடயங்களை செய்கிறாங்க, நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் மலக்குகள் அப்படியா? இல்லை, அல்லாஹ்வை வழிபடுவதும் அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட கட்டளைகளை செய்வதும் தான் அவங்களோட மெயின் பணி. ரைட். அதே நேரம் மனிதர்களுக்கு குடும்பம், சொந்த பந்தம், உறவுகள் காணப்படுகின்றன. ஆனால் மலக்குகளுக்கு இவை சொந்த பந்தங்களோ உறவோ குடும்பமோ ஒன்றும் இல்லை. ஆண் பெண் என்ற வர்க்கம் இவங்கள்ட்ட இருக்குது. மனிதர்கள்ட்ட வர்க்கப்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஆண் பெண் என்ற ஒரு வர்க்கம் மலக்குகளுக்கு இல்லை. இப்படி 5 விட கூடுதலாக உங்களுக்கு எழுதியலும்னா ரொம்ப நல்லா. ரைட். 5வது கேள்விக்கு போவோம். இறை படைப்புகளின் அற்புதங்களை காணும் போது உங்களோட உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்களை பட்டியல்படுத்துக. சுப்ஹானல்லாஹ், நிறைய விஷயங்கள் எழுதியலும் இல்லையா? இறைவன் படைப்பினங்கள் அலாதியாக இருக்குது. நீங்கள் சூழலை போயிட்டு பாருங்கள், என்ன அழகான முறையில் இறைவன் படைச்சிருக்கிறான். வானத்தை அழகிய முறையில் படைச்சிருக்கிறான். பூமியில் இருக்கிற ஏனைய படைப்பினங்கள், மரங்களாக இருக்கட்டும், புல் பூண்டு, பூச்சி இனங்கள். இப்போ மரங்களில் பாருங்கள், இலைகளோட வித்தியாசங்கள் இல்லையா? ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்டைலில் வித்தியாசம் அழகாக படைத்திருக்கான். நிறங்கள் மாறுபடுது. இப்படி நிறைய விடயங்கள் உங்களோட உள்ளத்தில் தோன்ற விடயங்களை எழுதணும். எங்களுக்கு அப்படியானதால் கூட இயற்கையில் இருக்கிற ஒரு சில விடயங்களை அந்த மாதிரி வரையக்கூட இல்லாமல் இருக்குது. அந்த அளவு அழகான முறையில் அல்லாஹ் இவற்றை படைத்திருக்கிறான். நீங்கள்
உங்களோட எண்ணங்களை பட்டியல் படுத்துங்க. 6வது வந்து ஜின்களை பற்றி சுருக்கமாக எழுதணுமா. ஜின்கள் பற்றி நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். மறாலும் ஒரு ரிவிஷன் மீட்டாக செய்கிறேன். ஜின்கள் வந்து எப்படிப்பட்டவங்க? நெருப்பினால் ஆனவங்க. ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்குதா? இருக்குது. அவங்களுக்கு குடும்பம், சொந்த பந்தம், உறவுகள் இருக்குதா? இருக்குது. அதே நேரம் அவர்களுக்கு பசி, தாகம், களைப்பு, வளர்ச்சி, முதிர்ச்சி இதெல்லாம் இருக்குதா? அவங்களோட இதில் இருக்குது. ஆனால் ஜின்கள் வந்து எங்களுக்கு புலப்பட மாட்டாங்க இல்லையா? வெற்று கண்களுக்கு எங்களுக்கு புலப்படுறாங்களா? இல்லை. ஆனால் எங்களை சுற்றி வர இருக்கிறாங்க. ரைட். அல்லாஹ்வின் படைப்பினம் ஒன்று. ரைட். இப்படி நிறைய விடயங்கள் நான் ஜின்களை பற்றியும் சொல்லி தந்தேன். அதையும் பட்டியல்படுத்தி நீங்கள் பாடமாக்கி இருக்கணும், மனனம் செய்திருக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் அழகாக எழுதலாம். ரைட். பிரதான மலக்குகளின் பெயர்களை தருக. நான் திரும்ப ஒரு மீட்டர் செய்யலை, 2-3 முறை மீட்டர் செய்துட்டேன் பாடத்தில். நீங்கள் திரும்பவும் நீங்கள் அதை வந்து கேட்டிப்பீங்க. இப்போ ஞாபகத்தில் எழுதி பழகுங்க. அப்போ அது மனசில் பதிஞ்சிடும். 10 பிரதான மலக்குகளோட பெயர்கள் சொல்லி தந்தேன். இதில் கேள்வி வந்து பெயர்களை தருக. நிறைய பேர் என்ன செய்வீங்க? அறக்குறையாக கேள்வியை வாசிட்டு பெயர்களையும் எழுதி பணிகளையும் எழுதி வச்சிடுவீங்க எக்ஸாமில். அப்படி இல்லை, கேள்வியை தெளிவாக வாசிக்கணும். பிரதான மலக்குகளோட பெயர்கள் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே 10 பேர்ட பெயர்களை மட்டும் அழகிய முறையில் ஆர்டருக்கு பாடமாக்கின்னு போங்க. மனனம் செய்த ஆர்டர்லே உங்களுக்கு எழுதி ஃபுல் மார்க்ஸை பெற்றுக்கொள்ளணும். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் 4வது பாடம் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலினூடாக படிச்சுங்க. அது தெளிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஏற்கனவே நிறைய பாடங்கள் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் 6ஆம் ஆண்டில். 6ஆம் ஆண்டுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸும் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. அவற்றையும் நீங்கள் படிங்க. ஃப்ரீ டைமில் நிறைய பாடங்களுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், இஸ்லாம், இப்படி எல்லா பாடங்களுக்குமான எக்ஸாம் பேப்பர்ஸும் இதில் பதியப்பட்டிருக்குது. ஃப்ரீ டைமில் அவற்றையும் செய்து பாருங்கள். மீட்டலுக்கு இந்த பாடங்களையும் திரும்ப திரும்ப மீட்டலுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த பாடம் தெளிவாக அமைந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.